பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு மாற்றம். வேத பகுதி 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம், நாம் மனந்திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அவருடன் நெருங்கிய உறவில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய பழைய பாவ குணங்களை ஒழித்துவிட்டு புதிய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முன்பு கொண்டிருந்த தீய எண்ணங்களாகிய பொறாமை, பகைமை, கோபம், இச்சை ஆகிய இவைகளை விட்டு ஒழிக்க வேண்டும். நாம் முன்பு விரும்பி பார்த்த ஆபாசமான காட்சிகள், முன்பு ஆர்வத்துடன் கேட்ட கட்டுக்கதைகள், முன்பு பேசிய தூஷணம், வம்பு வார்த்தைகள், அன்பற்ற பேச்சுகள், பொய், கெட்ட வார்த்தைகள், இவைகளை விட்டு விட வேண்டும். நாம் முன்பு படித்த தேவனுக்கு பிரியமில்லாத புத்தகங்களை படிப்பதை நிறுத்த வேண்டும். நமக்குள் இருந்து அவ்வப்போது வெளிப்படும் பழைய குணங்களை சாத்தான் கொண்டு வரும்போது அவற்றை வேத வசனத்தின் மூலம் மேற்கொண்டு ஒரு புதிய மனுஷனை தரித்தவர்களாய் வாழ விரும்ப வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 9:16 விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே நமக்கு எல்லாம் கூடும் என்று பவுல் கூறுகிறார். ரோமர் 16:19 நீங்கள் நன்மை செய்ய ஞானிகளாயும் தீமை செய்ய பேதைகளுமாய் மாற வேண்டும். ஏனென்றால் அழிவில்லாத கிரீடத்தை பெறவே அப்படி மாற வேண்டும். சவுல் பவுலாக மாறினார். சவுல் கிறிஸ்தவர்களையும் அப்போஸ்தலர்களையும் கொலை செய்ய விரும்பினான். சவுலாக இருந்தபோது விரும்பப்பட்டவனாகவும் பவுலாக மாறிய போது சிறுமைப்பட்டவனாகவும் விளங்கினான் என்று வேதம் கூறுகிறது. பவுல் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் ஒரே சிந்தையாய் ஓடுகிறேன் என்றார். அவரை போல் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். 1 கொரிந்தியர் 15:15 முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனார். பிந்தின ஆதாம் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானாய் இருக்கிறார். மண்ணான சாயலை உடைய நாம் வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். மாற்றமே மனித தத்துவம். கர்த்தருடைய கிருபையினாலே எப்பொழுதும் பெருகிறவளாய் மாறுவோம். எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் சகலமும் அவராலே அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, நாங்கள் யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க உதவி செய்யும். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்தே வரும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் பழைய தீய குணங்களை விட்டு மாறி புதிய மனுஷனாக மாறி வாழ எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என வேண்டுகிறோம். ஆமேன்.